ஹலோ பேச்சுலர்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வாங்க, நாம் இன்றைக்கி சப்பாத்தி இட்லியோட ஒரு சிக்கன் சுக்கா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் ரெடியா? சமைக்க போகலாமா? வாங்க. என்னென்ன தேவையான பொருள்ன்றதை முதல்ல பார்ப்போம். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் பிரிஞ்சி இலை 2, அதுக்கப்புறம் மிளகு ஒரு 2 டீஸ்பூன் போதும். இதுக்கு அடுத்தது நான் தேவையான மசாலா தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் வரும். அதுக்கு அடுத்தது நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு நைட்டுக்கு மட்டும்தான் தேவை எனக்கு. அதனால் இது மஞ்சள் போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். சப்பாத்தி மாவுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக கையை வச்சு கலக்கி விடுங்க, சால்ட்டு கரைஞ்சிடும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 10 சப்பாத்தி இருந்தால் போதும். ஸோ எப்படி ரொம்ப சாஃப்டான அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் ஹாட் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல, நார்மல் வாட்டர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கே தெரியும், ஒரு போதுமான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கினே வாட்டர் ஆட் பண்ணிக்கினே நம்ம மாவு பிசைஞ்சிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக திரும்பவும் தண்ணீர் ஊற்றிருக்கேன். இப்போது அப்படியே பிசையணும். ஸோ ஒரே நேரத்துலேயே மொத்த தண்ணியாக ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலவங்க சுடு பால் ஊற்றுறாங்க, சுடு தண்ணி ஊற்றுறாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் இப்படியே செஞ்சு பாருங்கள், வேறு எதுவுமே வேண்டாங்க. இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப சாஃப்டாக, அப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா, சப்பாத்தி எடுத்து வாயில் வச்ச உடனே கரையுன்னுட்டு, நீங்கள் வருதா இல்லையான்னு அப்புறம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா பிசைஞ்சு தண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாவு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டியிருக்கான்னு மொத்தமே. ஸோ இந்த அளவுக்கு கை வச்சா பதமாக இருக்கணும். இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம கிரேவி செஞ்சிட்ட உடனே தான் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஊறட்டும். இப்போ நான் மிளகு, சீரகம், சோம்பு, தனியா இது வரைக்கும் எடுத்து நல்லா வதக்க போகிறேன். ஒரு லைட் கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கிக்குங்க. நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப கருகுன மாதிரி வறுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குழம்புல போடும் போது கசப்பாகிடும். அதனால் கவனமாக வறுத்துடுங்க. இப்போ 4 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் தக்காளி போட போகிறதில்ல. ஸோ 4 வெங்காயம், அந்த 2 லீஃப் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 குழி கரண்டி எண்ணெய் விடுறேன். இந்த 1 குழி கரண்டி எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கியிருக்கேன். நீல வாக்கில் நறுக்கலை, ஏன்னா நான் கிரேவி தான் செய்ய போகிறேன். ஸோ பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. மேபி நான் ஒரு நைட்டுக்கு இப்போ நான் நைட்டுக்கு மட்டும்தான் இது சமைச்சிட்ருக்கேன். இது சமைச்சி முடித்த உடனே சாப்பிட போகிறோம். அதனால் எனக்கு ரொம்ப கோல்டன் கலரில் நான் எடுத்துக்கல. ஆக்சுவலாக மீடியம் கோல்டனில் தான் நான் கலரில் எடுக்க போகிறேன். இப்போது அந்த லீஃபை போட்டு வச்சு, இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போதுமான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வறுத்துட்ட தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சூடு ஆறிட்டதுனால இப்போ அரைக்க போகிறோம். சூடோடவே அரைக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது அந்த பவுடர் அரைச்சிட்டேன். இப்போது இஞ்சி பூண்டு, அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நான் அரைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டு தனியாக எடுத்தாச்சு. இந்த பவுடரும் தனியாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டோட தண்ணி இருக்குது, அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த கோல்டன் கலர் வந்தால் ஓகே.
கவனிங்க. எனக்கு வந்து இப்போது மொபைல் வந்து நான் கிட்ட எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுனால அதனோட ஆவி வந்து மேலே பட்டுகிட்டே இருக்குது. அதனால் புகை மூட்டமாக தெரியும். சரிங்க, இப்போ வந்து நம்ம கறியை எடுத்து போட்டுடுவோம். நான் நல்லா அலசிட்டு மஞ்சள் உப்பு போட்டு அலசினேன் எப்பவும் போல் அலசிட்டு இப்போ கறி எடுத்து நான் வந்து அந்த பீசஸை போடுறேன். நான் இதில் சுத்தமாக தக்காளியை ஆட் பண்ணலைங்க. தக்காளி இல்லாதப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரேவியாக நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு 7-8 பேர் உட்காந்து கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நம்ம கிரேவி பண்ண முடியும். சரிங்களா? தக்காளி பழம் இல்லாமலே. ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு அதனோட மற்ற என்னென்ன அரைச்சிருக்கோம் அது எல்லாமே சேர்த்த விழுதுகள் தான். இப்போ நான் போட்டாச்சு. இப்போ எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுறோங்க. அந்த வெங்காயத்தோட தண்ணி ப்ளஸ் இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இதுக்கு அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் இப்படியே வதக்க விடுங்களேன். இப்படியே கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது எல்லா கறியோட மிங்கிள் ஆகணும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. இப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது எல்லாத்தோடையும் நல்லா அந்த மஞ்சள் ஒட்டணும். ஓகே, பாருங்கள். இப்போது மசாலா அந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கறியும் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே போல் இரும்பு கடாய் அப்படின்றதுனால நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் அவ்வளோ சீக்கிரத்தில் கறியில் வரதை விட கடாயை சுற்றியே நல்ல ஒரு ஈரப்பதமான இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஃப்ரை வந்து நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், கறியில் நல்லா மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதை ஃப்ரை பண்ணும் போதே நல்ல ஒரு வாசம் வந்துடுச்சு. இப்போது நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம் ஜார்லேருந்து. இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ கிரேவியாக தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ரொம்பலாம் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்து போட்டிருக்கேன். கல் உப்பு இதுக்கெல்லாம் போடலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தண்ணியை ஆட் பண்ணுறதுனால கல் உப்பு கரைஞ்சிடும். வேறு எதாவது இந்த கீரை பொரியல் அப்படின்ற சமயத்துலலாம் கல் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கல் உப்பு போட்டாலும் கையில் போடுங்க. எந்த உப்புமே கையில் போட்டு அளவோடு இருக்கும், அளவு தெரியும். இப்போ நான் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே மிங்கிள் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டால் தான் செட் ஆகும். ஏன்னா கறி வந்து நல்லா பாயில் ஆகணும். ஸோ நம்மளுக்கும் கிரேவி வேணும். ஸோ கறி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேகுதோ அப்போ தான் சின்ன குழந்தைங்களும் நம்ம வீட்டில் இருந்தால் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பீசஸ்லாம் சரியாக வேகாது. மற்ற எலும்பு பீஸ்லாம் கூட வெந்து போயிடும் சீக்கிரமாக. இந்த சதைப்பகுதி அப்படின்னு போடுறது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் அதெல்லாம் நல்லா வேக வைக்கணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவி தான் செஞ்சாலும் தண்ணி கொஞ்சம் இருக்கணும். இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நான் மிளகு பொடி எடுத்து போட்டுட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மூடி வச்சு இதை ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே நம்ம மூடி எடுக்காமல் அதன் பாட்டுக்கு கொதிக்க விட்டுட்டோம்னா நல்ல ஒரு கிரேவி நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுக்காக தண்ணியெல்லாம் சுண்டி போயிடுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் நல்லா வேகும்.
பாருங்கள். இப்போ நான் கொதிக்க வைக்கிறதுக்கு நல்லா மூடி வச்சாச்சு. அது மேலே அது முடிட்டோம். நான் இப்போ இந்த சப்பாத்தி செஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் நான் அதை திறந்து பார்ப்பேன். இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி மாவு பாருங்கள் எந்த பதத்தில் நம்மளுக்கு வந்திருக்குன்ட்டு. ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சாதாரண ஒரு ஆசீர்வாத கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பதமாக இருக்கணும். கையில் எடுத்து பார்த்தாலும் ரொம்ப இலக்கமாகவும் வரக்கூடாது மாவு. பாருங்கள், எடுத்தால் இப்படி எடுக்கணும். எடுத்து அந்த மாவு நல்லா பசைஞ்சிக்கிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுங்க. கையை வந்து ரொம்ப உள்ளங்கையில் வச்சு ஃப்ளாட்டாக இருக்காமல் கொஞ்சம் மடக்கி உள்ளங்கையில் உள்ள அப்படி நீங்கள் உருட்டினீங்கன்னா விரிசல் எதுவுமே நம்மளுக்கு வராது. அப்போ அந்த விரிசல் வராதப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு நம்ம அந்த ரொட்டி கட்டை மேலே வச்சுட்டு மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கை பாருங்கள் டைட்டாக பிடிக்கணும், ஒரு கை லூஸாக பிடிக்கணும். அந்த 2 சைட்லேயும் நம்ம பிடிய அப்படி பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா பாருங்கள், நான் கை எடுக்காமல் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு 100 ரொட்டி செஞ்சு தாங்க அப்படின்னு சொன்னால் நான் மாவு திரட்டி தந்துடுவேன். சரிங்களா? ஒரு 1/2 ஹவரில் 500 திரட்டி தர சொன்னாலும் நான் ரெடியாக இருப்பேன். அந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரவுண்ட் ஷேப் நல்லா வந்திருக்கு நமக்கு. இந்த மாதிரி மாவு ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் கீழே உதிரணுன்றதுக்காக தான் அத்தனை வாட்டி நம்ம வந்து தட்டி விடுறது. அப்படியே நம்ம ரொட்டி இது ஒரு சப்பாத்தி கல்லில் போட்டோம்னா மாவு என்ன ஆகும்னா கருகிடும், சப்பாத்தியும் கருகி போயிடும். இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், நம்ம நினச்ச அளவுக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு திக் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நம்மளுக்கு தக்காளி பழம் போட்டுருந்தால் எவ்வளோ கிரேவி ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வெறும் ஆனியன் தாங்க போட்டிருக்கேன். 4 ஆனியன் தான். இதுலேயே ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது சப்பாத்தி பாருங்கள், நானும் இரும்பு இது தான் எடுத்திருக்கேன். சப்பாத்தி போடுறதுக்காக இரும்பு கல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி போட்டு எடுக்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா வேறு எதுனா நான்ஸ்டிக் தவா அப்படி எதுனா வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட நல்லா தொடச்சிட்டு ஒரு சப்பாத்தி போடும் போதும் எடுத்து போடுங்க. அப்போது உங்களுக்கு வந்து கருகுன மாதிரி ஆகாது. இப்போ மாவு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இல்லை அந்த ரொட்டியில், சரிங்களா? அதனால் அது நம்ம ரொட்டி போட்ட உடனே அந்த சப்பாத்தி கல்லில் மாவு போட்ட உடனே பாருங்கள் எதுவுமே அந்த தூள்லாம் இல்லாததுனால அப்படியே நல்லா நம்மளுக்கு ஒயிட்டாகவே இருக்கும். நல்லா தட்டிட்டு நீங்கள் ரொட்டி கல்லில் போடுங்க. ஒரு கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. கிளாத்து வச்சு சைட்லலாம் லைட்டாக எடுத்து அழுத்தி விடுங்க. அப்போ வந்து புஷ்ஷுன்னு ஆகிடும் நம்மளுக்கு ரொட்டி. ஆக்சுவலாக நான் வந்து என்னென்னா எனக்கு இந்த இதுவெல்லாம் வச்சு பிடிச்சி கரண்டிலாம் வச்சு எடுத்துலாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ என்னோடய கையிலே வச்சு எடுத்து திருப்பி போட்டுருவேன் நான். அதனால் ஃபாஸ்ட்டாக என்னோடய வேலையும் முடிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி தோசை கல் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா இப்படி வச்சுக்கணும். கல்லை இப்படி வச்சுட்டா தான் நம்மளுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கணும். கல்லும் நமக்கு எப்போவுமே பழக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே, சப்பாத்தி இப்போது போதுமான அளவுக்கு நான் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். குழம்பு என்னாச்சுன்னு பார்ப்போம். இப்போ கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்ல ஒரு திக்காக நம்மளுக்கு சப்பாத்தி இட்லிக்கு சேர்கிற மாதிரி திக்னஸோடு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நான் பிளேட்டுக்கு சர்வ் பண்ண போகிறேன். இப்போ சாப்பிட எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. நான் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ப்ளஸ் இட்லியும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இவ்வளோதாங்க. இதை நான் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகே, ஒவ்வொரு பிளேட்லேயும் நான் வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டான சப்பாத்தி வந்திருக்கு. பேச்சுலர்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.